நடந்த உண்மை சம்பவம் தான். அவர் உண்மையை அடிச்சு சொல்ற, நான் போனேன். அப்ப அங்க போனப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இந்த ஒரு சின்ன ஸ்டேஜரை வச்சு மைக்க போட்டு ஆன் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடினாங்க. 2 பிரதர்ஸ் தண்ணி போட்டுட்டு என்ன செஞ்சாங்களா, அப்படியே தடுமாறி, என்ன பண்றேன், அது ஏசுசாமியை பற்றி பேச போறேன். ஏசுசாமியை பற்றி நீங்க பேசின உன்னையும் கொளுத்துவேன், நீ கொண்டு வந்திருக்கிற காரையும் வண்டி என்ன செய்வேன், கொளுத்துவேன்னு சொன்னான். அப்போ பாஸ்டர் கேட்டிருக்கிறாரு, அப்படின்னா நான் என்னதை பற்றி பேசட்டும் அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே ஒருத்தர் சொன்னாரா, நீ முனிசாமியை பத்தி பேசு அப்படின்னு சொன்னாங்க. உடனே கூட வந்தவங்க சொன்னா, முனிசாமியை பத்தி பேசினா உனக்கும் அடி விடும், இங்க நிக்கிறவனுங்க என்ன செய்யும், அடி விடும். அப்ப நான் இந்த சாமியை தான் பற்றி பேசட்டும், நீ கந்தசாமியை பற்றி பேசு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே 2 குரூப் இருக்கு. ஒண்ணு முனிசாமியை பற்றி பேசு. பாஸ்டர் எனக்கு முனிசாமியை பற்றி ஒண்ணும் தெரியாது, கந்தசாமியை பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு ஏசுசாமியை பற்றி தான் தெரியும். அந்த பக்கம் கொஞ்சம் மரத்தடியில் போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நீ அவன் சொல்றபடியே என்ன செய், முனிசாமியை பற்றியும் கந்தசாமியை பற்றியும் என்ன செய், பேசுன்னு சொன்னார். அல்லேலூயா. என்னாண்டவர் இப்படி சொல்றீங்க? ஆமா, அவன் சொல்றபடி நீ என்ன செய், பேசு. உடனே அவர் அங்க போய் நின்று மைக்க பிடிச்சிட்டு சொன்னாரா, இப்பொழுது நான் முனிசாமியை பற்றி பேச போகிறேன். இந்த முனிசாமி தான் எல்லா சாமிகளுக்கும் முதலாவதாக வந்த சாமி அப்படின்னு 1/2 மணி நேரம் பேசினார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் முதலாவது வந்த சாமி அப்படின்னு பேசினார். அடுத்து முனிசாமி கூட்டம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, கை தட்டி அவரோட சேர்ந்துருச்சான். இங்கே ஒரு கூட்டம் இருக்கு முனிசாமி. ஓகே, அடுத்து கந்தசாமியை பற்றி ஆரம்பிச்சாராம். கந்தசாமி அவர்தான் கந்தையில் பொரியப்பட்ட சாமி அப்படின்னு கந்தசாமியை பற்றி என்ன செய்தாரா, கந்தை துணினால் போர்த்தப்பட்ட சாமி. அதனால்தான் காஞ்சிபுரத்துக்கு பட்டு என்ன செய்தது, வந்தது. காஞ்சிபுரம் பட்டு இவ்வளவு பிரபலமாய் மாறினதுன்னு சொன்னோன்னே கந்தசாமி கூட்டம் எல்லாம் கை கட்டிச்சு. 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் பேசி முடிச்சோன்னு சொன்னாரா, இந்த கந்தை துணியில பிறந்தவர், கந்தை பொதிந்தவராய், கந்தை துணியில பொதிந்தவராய் பிறந்தவரும் முனிசாமி என்றால் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற வருமான